அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு மக்ஃபிரத்துஹு ஆஃபியத்துஹு சலாமத்துஹு ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு என்ன பேசுகிறேன்னா, ஓயாமல் நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் இந்த துவா ரொம்ப பேருக்கு தெரியாது. அதனால் இன்றைக்கி பேசுகிறேன், எழுத்துலேயும் போடுறேன். நீங்கள் துவாவை ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதுனீங்கன்னா ரசூலாவுடைய சஃபாத்து இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ரசூலாவே சொல்லியிருக்காங்கனால நாம் ஒவ்வொரு தொழுகையிலையும் செஞ்சு வர்றதுனால அது உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கட்டுன்னு இன்றைக்கி சொல்லித்தரேன். நீங்கள் படிக்க தெரியாதவங்க மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க, ஓயாமல் போட்டு கேட்டு செய்யுங்க. அதுலாம் செய்தாங்க விஸ்மாரன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாவின் வசிலாவின் ரஹமத்து. ரசூலுல்லாவின் வசிலாவின் ரஹமத்து. வசிலானா அவங்களுடைய சஃபாயத்தின் அர்த்தம். அல்லாஹ்வே ரப்பாகவும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரு தூதராகவும் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் ஏற்றுக்கொண்டேன். அல்லாஹ்வின் ரசூலே, உங்கள் மீது கருணை பொழிவானாகவும் உங்களும் திருப்பெயரால் கண்களும் உள்ளமும் குளிர்ந்து விட்டன. பரிபூரணமான வணக்கத்துக்குரியவனே, எங்கள் நபிக்கு உயர்ந்த பதவியான மகாமே மஹமூத் என்னும் உயர்ந்த ஸ்தானத்தில் எழுப்புவாயாக. உலக முஸ்லிம் அனைவரும் பார்க்கும் பாக்கியத்தை நசிவாக்கி வைப்பாயாக. மரகபன் பில் ஹாயிலி அஹ்லா மரகபன் பிச்சலாத்தி அதுலா. இவ்வாறு ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதினோம்னா என்ன செய்வாங்க ரசூலாவுடைய சஃபாயத்து இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கிடைக்கும். மறுபடியும் சொல்லித்தரேன். அல்லாஹ்வின் ரப்பாகவும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு தூதராகவும் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் ஏற்றுக்கொண்டேன். அல்லாஹ்வின் ரசூலே, உங்கள் மீது கருணை பொழிவானாகவும் உங்களுக்கு உங்கள் திருப்பெயரால் கண்களும் உள்ளமும் குளிர்ந்து விட்டன. பரிபூரணமான வணக்கத்துக்குரியவனே, எங்கள் நபிக்கு உயர்ந்த பதவியான மகாமே மஹமூத் என்னும் உயர்ந்த ஸ்தானத்தில் எழுப்புவாயாக. உலக முஸ்லிம் அனைவரும் பார்க்கும் பாக்கியத்தை நசிவாக்கி வைப்பாயாக. மரகபன் ஃபில் ஹாயிலி அஹ்லா மரகபன் ஃபில் சலாத்தி அதுலா. இவ்வாறு என்ன செய்யணும், ஒவ்வொரு தொழுகையிலையும் இன்ஷா அல்லாஹ் சொல்லிவாங்க. இதை எழுத்துலையும் போட்டு விட்றேன். ரொம்ப பேருக்கு அது மனப்பாடம் தெரியாது. அதை திரும்ப திரும்ப ஒவ்வொரு தொழுகையிலையும் நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன ஆகும், அது மனப்பாடம் ஆயிரும். நம்ம அல்லாஹ்வுடைய ரசூலாவுடைய வசலாவை நம்ம கியாமத்தில் அனுப்பிச்சிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, சாதாரண மக்களுக்காகவும் பாலத்தின் மக்கள் துவா செய்யுங்க, எனக்கான துவா செய்யுங்க, நான் உங்களுக்கான துவா செய்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு மக்ஃபிரத்துஹு ஆஃபியத்துஹு சலாமத்துஹு. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஆமீன்.